G7 நாடுகளோட மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. முழு உறுதித்தன்மைய இஸ்ரேலுக்கு காட்டப் போறாங்களாமா. முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த உறுதித்தன்மை, என்னென்ன சப்போர்ட் இதெல்லாம் சொல்லிட்டு. உறுதித்தன்மைலாம் இஸ்ரேல் கிட்ட இருக்கு. அது கூடவே ஈரான் மேல பொருளாதார தடைகள், இதெல்லாம் முடக்குறதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம கடந்த 48 மணி நேரமா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் யாரோட ஃபோன் காலையும் அட்டெண்ட் பண்றதில்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனால மிடில் ஈஸ்ட்ல பதட்டம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அ ஏன்னா ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா இஸ்ரேல் ஈரானுக்கு ஒரு பதிலடி குடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் வயசா குடுப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த சமயத்துல ஹிஸ்புல்லா தரப்புலருந்து திரும்பவும் இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேல் மேல திருப்பி தாக்குதல் பண்ணி, இஸ்ரேல் போய் திரும்பி லெபனான்ல பண்ணியிருந்தாங்க. இப்ப திரும்பியும் லெபனான் வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது தொடர்கதையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு திரும்பவும் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இஸ்ரேல் ஈரான் அடிக்கும்போது தான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறப்போது. ஒரு வேள இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறதா சொல்லப்பட்டுட்டு வருது. அந்த இஸ்ரேலோட தரப்புல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தாலும் கண்டிப்பா ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. ஒரு வேள தாக்கப்பட்டுருச்சு ஈரான் அப்படின்னா, ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 10 மடங்கு பதிலடி நாங்க குடுப்போம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புலருந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிராந்தியத்தில பிரச்சனை பெருசாயிருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதுல அமெரிக்கா என்ன மாரியான ரோல் எடுக்க போறாங்க? அமெரிக்கா நாங்க டைரக்ட்டா வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வேணும், வேணும்னு அர்த்தமா? அப்படிங்கிறது போல இப்ப தோணுது. அ இஸ்ரேல கட்டுப்படுத்தி இருக்கலாம். முடியல அப்படின்னா, இப்ப அடுத்தது ஈரான வந்து எல்லாரும் காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பாங்க. "இங்க பாரு, நீங்க பண்ணீங்க. இப்போ பொருளாதார தடையெல்லாம் சொல்லியிருந்தோம். வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஆ ஏதோ பண்ணிட்டாங்க. அப்படியே விட்டுருங்க." அப்படிங்கிறதோட திரும்பவும் ஈரானுக்கு வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? அப்படிங்கிற கேள்விலாம் வருது. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் எல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணிட்டு, ஒரு 48 மணி நேரம் ஃபோன் எடுக்காம, ஒரு பதட்டத்த உருவாக்கிட்டு, நாங்களே அடிக்கிறோம்னு சொல்லிட்டு, அவங்களும் திருப்பி அடிப்பாங்களா? அப்படிங்கிறது போல கேள்விலாம் வருது. இங்க ஒரு பிரச்சனை உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல், ஈரான் டைரக்ட்டான ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த இடத்துல ஃபியூயல் ஆகுதுன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? கண்டிப்பா அசர்பைஜான், ஆர்மேனியா பிரச்சனை ஏதாவது ஒண்ணு ஆகணும்னு. ஆல்ரெடி ஒரு பக்கம் யுகே வந்து அர்மேனியா கிட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, அ யுகே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, "இங்க நெறைய அகதிகள் இருக்காங்கப்பா. உங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிர்றோம் அவங்கள எல்லாத்தையும்." அப்படிங்கிறது போல. இந்த அகதிகள் அப்படிங்கிறது சமீப காலமா யூரோப்புக்கு அதிகமா போறாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு அதிகமா போறாங்க. இப்போ யுகேல இருக்கக்கூடிய அகதிகள் அர்மேனியாக்கு வராங்க அப்படின்னா, நான் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அகதிகள் ஷேர் பண்ணிக்கிறாங்களா? இல்லவே இல்ல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அர்மேனியா, அசர்பைஜான் ஆரம்பிக்க போகுது இனிதே அப்படிங்கிறது போல. ஒருவேள இங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அர்மேனியாக்கு பிரான்ஸ் உதவுவாங்க, ஈரான் உதவுவாங்க, இந்தியா உதவுவாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான், அசர்பைஜான் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாரி இருக்கு. ஆனா, அசர்பைஜானும், இஸ்ரேலும் தான் ரொம்ப அதிகமான ஃப்ரெண்ட்ஸ். ஈரான், அர்மேனியா பக்கத்துல நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்படி இருக்கும்போது, ஈரானுக்கும், ரஷ்யாவுக்கும் உள்ள தொடர்ப கட் பண்ணணும். காஸ்பியன் சீய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா, கண்டிப்பா அர்மேனியா இங்க ஒரு பிரச்சனைய ஆரம்பிச்சு தான் ஆகணும். அப்படி ஆரம்பிக்கும்போது, இத தனக்கு சாதகமா பயன்படுத்தி அர்மேனியா, அசர்பைஜான் அடிக்கும்போது, ஈரான், அசர்பைஜான் அடிச்சு ரஷ்யாவோட ஒரு கனெக்டிவிட்டிய ஏற்படுத்திருவாங்களா? அப்படின்றது போல கேள்வியெல்லாம் வருது. இந்த இடத்துல என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி நடக்கும் பட்சத்துல காக்கசஸ், மிடில் ஈஸ்ட் எல்லாம் ஜகஜோதியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்பா அசர்பைஜான போய் ஈரான் அடிக்கணும் அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப மேற்குலக நாடுகள் இந்தியா, ஈரான் எல்லாரும் சண்டைய பிடிச்சு அர்மேனியா வந்து அசர்பைஜான தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா, அங்க ஒரு பப்பெட் அரசாங்கம் கொண்டு வரும்போது மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, ரஷ்யாவுக்கு நல்லதில்ல, ஈரானுக்கு நல்லதில்ல, இந்தியாவுக்கு நல்லதில்ல, யாருக்கும் நல்லதில்ல. அதாவது இந்த ஒரு சைடுல இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்கும் நல்லதில்ல. அந்த ஒரு காரணத்துக்காக ஒண்ணு ரஷ்யா, அசர்பைஜான வந்து ஒரு பகுதிய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தது அந்த பக்கு, அசர்பைஜானோட கேப்பிட்டல். இது எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்து கொண்டு வந்து நேரா ஈரானோட கனெக்ட் பண்ணி, ஒரு ட்ராக் போட்டா தானே கரெக்ட்டா இருக்கும். ஒரு லிங்க் இருக்கும். காஸ்பியன் சீயும் புரொடெக்ட் பண்ண மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா ஈரானாவது அத இனிஷியேட் எடுத்து பண்ணணும். ஈரானுக்கு வந்து இது ஒரு மல்டி ஃப்ராண்ட் வாரா இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஒரு வேளை இது நடக்கும் பட்சத்தில அர்மேனியா, அசர்பைஜான், ஈரான் இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனைலாம் ஆரம்பிக்கும்போது, கண்டிப்பா இந்தியா, பாகிஸ்தான் நம்ம எலக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போலயும் அனலிஸ்ட் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, இருக்கு. சூழ்நிலை அப்படிதான் தெரிய வருது. ஏன்னா, பாகிஸ்தான் வந்து ஏன்னா நம்ம அதிகமா ஈரானுக்கோ, இல்ல மேல இருக்கக்கூடிய ஈரானுக்கு உதவலனாலும், நம்ம அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, அர்மேனியாவுக்கு உதவுறோம் அப்படிங்கிறது போல ஒரு சூழல் வருது அப்படின்னா, அது மிக மோசமான நிலையில வந்து அசர்பைஜானையும்,
பாகிஸ்தானையும் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா பாகிஸ்தான்ங்கிறது மேற்குலக நாடுகளோட இப்போதைக்கு அவங்களோட கைப்பிடியில இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். இந்தியாவ கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தரப்புலருந்து வாலாட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கணும். இல்லன்னா தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கு அதிகம் அப்படிங்கிறது போலயும் அனலிஸ்ட் தரப்புல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்தியாவான நம்ம கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கணும். இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்றதுனால ஒரு விஷயம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். எனக்கு சொல்லணும்னு நெனச்சேன். அப்புறம் மறந்தே போயிட்டேன். காரணம் என்ன, பல செய்திகள் வருது இல்லையா? முக்கியமான செய்திகள் இந்த மிடில் ஈஸ்ட்ல வரதுனால. இந்த ஆஸ்திரேலியால வந்து பார்த்தீங்கன்னா, சமீப காலமா கத்தி எடுத்துட்டு கொண்டு போயி பொது இடங்கள்ல குத்துறதுங்கிறது வாடிக்கையா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சுல ஒரு பிரீஸ்ட் மேல ஒரு நபர் வந்து கத்தி எடுத்துட்டு கொண்டு போய் சரமாரியா குத்திக்கிறாரு. அது ஒரு ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாம, ஒரு சில 2 நாளைக்கு முன்னாடி சிட்னில இருக்கக்கூடிய ஒரு மால் இருக்குது இல்லையா? அந்த மால்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் அந்த மால்ல இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் வீக்கானவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து, அவங்கள மட்டும் போய் குத்தி குத்தி காயப்படுத்துற மாரியான வேலைகள்ல ஈடுபட்டுருக்கிறாரு. அந்த நபரையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. பட் அதிகமான நபர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வருது. ஸோ தீவிரவாத தாக்குதல், அது தீவிரவாத தாக்குதல் இல்ல, ஏதோ ஒரு பைத்தியக்கார தாக்குதல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இது போல தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குங்கும்போது பதட்டம் அதிகரிச்சிருக்கு. அப்புறம் இதே தீவிரவாத தாக்குதல்ன்றதுனால ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா? அந்த கிரானஸால்ல தீவிரவாத தாக்குதல் நடந்ததுல, உண்மையான தீவிரவாத தாக்குதல். ஸோ அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா நெறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ரூஃப்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப வந்து அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. ஏங்க எங்க கிட்ட இருக்கிற ப்ரூஃப்லாம் வச்சு பார்க்கும்போது, ஹண்டர் பைடன் அவர்கள கை காட்டுறாங்க. வாங்க கொஞ்சம் வந்து உதவுங்க. அப்படிங்கிறது போல அமெரிக்கா கிட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவுறதுக்காக கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, அமெரிக்கா வந்து ஆமா எங்க ஆளுங்க இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லிருவாங்களா? அப்படிங்கிற போல கேள்விலாம் வருது. அப்படிலாம் நடக்காது. திசை திருப்பி விடுவாங்க. அவங்களே வந்து வேற வழி இல்லாம உக்ரைன் தான் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிறது போல கேள்வியெல்லாம் வந்திருக்கு. ரஷ்யா நேக்கா தான் கையாளுறாங்க. அவங்களையே கூப்பிட்டு விசாரிக்க வச்சு, அவங்க வாயிலேயே இதுக்கு பின்னாடி யாரு அப்படிங்கிறத சொல்ல வைக்கணும் அப்படின்றத ரஷ்யா நினைக்கிறாங்க. ஏன்னா டெரரிசம்க்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போலீஸ் அமைப்பு அமெரிக்கா, இதுக்கு வந்து விசாரிக்கிறதுக்குலாம் நான் உதவ மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க எப்பேர்ப்பட்டவங்கன்றது உலகத்துக்கு தெரிஞ்சிரும். ஸோ அவங்களோட நட்பெயர பாதுகாக்கணுன்றதுக்காகவாவது இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, உதவுற மாரி நடிக்கவாது செய்வாங்க அப்படின்னு பலர் சொல்றாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவ நம்ம முடிச்சுக்குவோம். இந்த மிடில் ஈஸ்ட்ல இதுக்கு மேல என்னென்ன நடக்குதுன்றத அடுத்தடுத்த பதிவுல ஏதாவது அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா லைனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.